Hey, hello friends. In the video Callback and Promises oda part 3 video. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Promiseல இருக்கிற all and Promiseல இருக்கிற race function பத்தி பார்க்க போறோம். So Promiseல இருக்கிற all and race இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் வந்து static functions. So நீங்க வந்து இங்க கொடுத்திருக்கிற மாதிரி new அப்படினு ஒரு promise கிரியேட் பண்ணனும்னு அவசியம் இல்ல. டைரக்டா Promise.all and Promise.race அப்படிங்கற இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படினா ஒரு ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ண போகுது. இது என்னதுன்னா ஒரு அரே. ஸோ இந்த அரேல வந்து அரே ஆஃப் ப்ராமிசஸ் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராமிஸை நான் பாஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய ப்ராமிசஸ் வந்து என்னால் பாஸ் பண்ண முடியும். அண்ட் இதோட யூஸ் என்ன அப்படின்னா ஒன்ஸ் இந்த அரேல இருக்கிற எல்லா ப்ராமிஸும் முடிஞ்ச பின்னாடி நம்ம தென்னை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை கன்சோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கோட் எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணி வச்சுறேன். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம மல்டிபிள் ப்ராமிஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். 1 2 அப்புறம் 3. ஸோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு 1 செகண்டுக்கு அப்புறமா எக்ஸிக்யூட் ஆக போகுது. இதை 2 செகண்ட்னு வச்சுருவோம். இது 2.5 செகண்ட். ஸோ என்ன ஆகும்னா இந்த ப்ராமிஸ் ஒரு செகண்டில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ரிசால்வ் அப்படின்றது கால் ஆகும்போது ஒரு செகண்டில் கால் ஆகும்போது இந்த ப்ராமிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதே மாதிரி இந்த ப்ராமிஸ் வந்துட்டு 2 செகண்டில் வந்து கம்ப்ளீட் ஆகும் ரிசால்வ் கால் ஆகுறதுனால. ஸோ இது 1ன்னு வச்சுருவோம், இது 2ன்னு வச்சுருவோம், இதை 3ன்னு வச்சுருவோம். ஸோ இந்த ப்ராமிஸும் இதே மாதிரி 2.5 செகண்டில் வந்து ஃபினிஷ் ஆகும். இப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த 3 ப்ராமிஸையும் இதில் பாஸ் பண்ணலாம். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா ஒன்ஸ் இந்த 3 ப்ராமிஸும் கம்ப்ளீட் ஆன பின்னாடி இந்த தென் செக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அதாவது இதில் இருக்கிற மேக்ஸிமம் அதாவது 2500 அப்படின்ற மில்லி செகண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ராமிஸ் முடிஞ்ச பின்னாடி தான் எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னா இந்த Promise.allோட யூஸ் என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் மல்டிபிள் ஏபிஐஸ் ஃபெச் பண்ணிவிட்டு ஒரே டைமில் டேட்டாவை காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து Promise.all உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ Promise.race அப்படிங்கிறதும் இதே மாதிரி தான். ஆனால் ரேஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராமிஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இதில் இந்த 1 அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு செகண்டில் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது ஃபஸ்ட்டாக ரிசால்வ் ஆனதுனால இங்கே கன்சோல் ஆகிடுச்சு. ஓகே, இன்கேஸ் இது 500 மில்லி செகண்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போது இது 500 மில்லி செகண்டில் ரிசால்வ் ஆச்சு. ஸோ அதனால் 3 அப்படின்ற வேல்யூ கன்சோல் ஆகிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போது ஒரு இடத்துல நம்ம வந்து ரிஜெக்ட் கால் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் இந்த செகண்ட் ப்ராமிஸ் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகுனா இந்த கேட்சில் வந்துட்டு இந்த ரிஜெக்ட் ஆன இந்த ப்ராமிஸ் வந்து கால் ஆயிரும். ஸோ மற்ற 2 ப்ராமிசஸும் இக்னோர் ஆயிரும். ஸோ இந்த தென் பார்ட்டுக்குள்ளே வராது. டைரெக்டாக இந்த ரிஜெக்ட் மட்டும் ஃபஸ்ட் ரிஜெக்ட் வந்துட்டு இந்த கேட்ச்குள்ளே போயிடும். ஓகே, ஸோ இங்கே ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதால அது வந்து கேட்சுக்கு வந்திருக்கு. இங்கே எரர் அப்படின்னு கொடுப்போம். ஸோ 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இது கால் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ரேஸும் இதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எது கம்ப்ளீட் ஆகுதோ அது எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிறது வந்து எரர் வந்துருச்சு அப்படின்னா கேட்ச் பிளாக்கில் போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.